He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன். எங்கேயும் எப்போதும் Supreme Furniture. Meenakshi Institute of Engineering and Technology, Tandalam, Chennai, BTech, CSE, AI&ML, AI&DS, Cyber Security, IT and ECE. ரிஷபராசிக்காரர்களுக்கான ஆகஸ்ட் மாத பலன்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு உடம்புக்கு அதிபதி யாரு? சுக்கிரன். நீங்கள ஜென்ரலாகவே ரொமான்டிக். ஸ்கின் இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் வரும். தூரதேச பிரயாணத்தால் அனுகூலம் போன்றவையெல்லாம் பார்க்குறோம். ஏழுக்குடையவன், ஃபாரின் ஜாப். பெரும்பாலும் ரிஷபராசிக்காரர்கள் ஒய்ஃப் உடம்பு படுத்திக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு அந்த உடம்பு படுத்துறதெல்லாம் சரி பண்ணுறது எது? வைத்தியநாத சுவாமி. அப்போ பௌர்ணமி அப்போ நம்ம சத்யநாராயண பூஜை பண்ணலாமா? பண்ணுங்க. ரிஷபராசிக்காரங்க ஐடியில் இருக்கிறவங்கலாம் கீழே கமெண்ட்ல போடுங்க. பெரிய ஃபியூச்சர் என்பதே கிடைச்சிருக்காது. ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் அனாலிசிஸு, ஐடி, சினிமா சம்மந்தப்பட்ட வேலை இந்த வேலை செய்பவர்கள் இன்னொரு வேலைக்கு போகலாம். ஆர்ஆர்பி எழுதுறேன் சார், அது போன்ற அரசு பணி எழுதுகிறவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பான ஒரு மாதமாக இருக்கும். பெரும்பாலும் பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் என்ன செய்யணும்? 9-10 குடைவர் வக்கரம் பெறுகிறார். அப்போ 10 குடைவர் வக்கரம் பெறும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். வார்த்தைகளில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ரிஷபராசிக்காரர்களுக்கான ஆகஸ்ட் மாத பலன்கள். ஆகஸ்ட் மாத பலன் அதுக்குள்ளே ஆரம்பிச்சிட்டிங்களா? ஆண்டவரே, இப்போ டேட் என்ன ஆகுது? ஒரு 10 தேதிக்குள்ளே ஆகலை என்று நீங்கள் நினைக்கலாம். உண்மையில் என்ன அப்படின்னா, இந்த மாதம் முதல் நாம் ஒவ்வொரு மாத பலன்களையும் ரொம்ப விரிவாக பார்க்க போகிறோம். உலகம் எங்கும் இருக்கிற நிறைய நேயர்கள் தொடர் ஃபோன் கால்கள், சார் இந்த மாத பலனை கொஞ்சம் பிரித்து சொல்லுங்கள் சார். ஒரு வேலைக்கு போகிறதுன்னு சொல்கிறீங்க, வேலைக்கு போகிறவங்க இருக்காங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க இருக்காங்க, எங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லுங்கள் சார். அப்போ வேலைக்கு போகிறவங்க தனி செக்டார், பிஸ்னஸ் பண்ணுறவங்க தனி செக்டார், அந்த மாதிரிலாம் பிரித்து 2 நாட்களாக மாத பலன்களை வழங்குவதில் நிர்வாகம் மிகுந்த நமக்கு ஒரு வாய்ப்பு அளித்திருக்கிறது, எனக்கு வாய்ப்பு அளித்திருக்கிறது. அவ்வகையிலே நான் உங்கள்கிட்ட ப்ரெசென்ட் பண்ணுறேன். இதில் என்னென்னா, முதல் நாள் ஒரு முக்கியமான ஒரு 8 விஷயம் தொடரும். அதற்கு அடுத்த நாள் அடுத்த முக்கியமான 8 விஷயங்களை நம்ம பார்க்குறோம். இந்த 2 விஷயங்களுக்கும் வேறுபாடு என்ன அப்படின்னா, இதுவும் தேவை. அகநானூறு புறநானூறு மாதிரி தான். இது ஒரு மாதிரி செக்டார், இது ஒரு மாதிரி செக்டார். ஸோ இது ரெண்டுமே ஒருத்தருக்கு தேவை. ஸோ முதல் பார்ட்டை பார்க்குற எல்லாரும் 2வது பார்ட்டை கண்டிப்பாக பாருங்கள், அல்லது டேரெக்டாக 2வது பார்ட்டை பார்க்குற எல்லாரும் முதல் பார்ட்டை கண்டிப்பாக பாருங்கள். அதான் கேட்குற வேண்டுகோள். அவ்வகையில் முதல் லிஸ்ட்டில் இருக்கிறது ஹெல்த்து. ஏன்னா உடம்பு தாங்க முக்கியம், பிரதானமே உடம்பு தான். ரிஷபராசிக்காரர்களுக்கு உடம்புக்கு அதிபதி யார்? சுக்கிரன். நீங்கள்லாம் ஜென்ரலாகவே ரொமான்டிக்கான ஆட்கள். நீங்கள் அந்த உடம்பு கூடையவர் 3ஆம் வீட்டில் மறைகிறார். நிறைய பேர் நினச்சிப்பீங்க, ஐயோ ராசிநாதன் 3இல் மறைகிறார், கடகத்தில் மறைகிறாரே, நமக்கு என்ன ஏற்பட போகிறது? நமக்கு இந்த மாதம் உடம்பு நிலை சரியில்லாமல் போயிடுமா அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அவரே தான் 6 கூடையவராகவும் இருக்கிறார். ரிஷபராசிக்காரங்க எல்லாருக்குமே ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, ராசிநாதனே உங்களுக்கு 6 கூடையவனாக இருப்பார். அவர் 3இல் மறைந்து விபரீத ராஜயோகம் பெறுகிறார். அதனால் பெரிய ப்ராப்ளம் எதுவும் வராது. இருந்தாலும் ஸ்கின் இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் வரும், சின்ன ஸ்கின் இஷ்யூஸ். ஸோ அப்போது ஒரு கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட, இப்போ பெண்களாக இருந்தால் சொல்கிறேன், கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட அல்லது இன்ஃபெர்டிலிட்டி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே சேர்த்து சொல்கிறேன், குழந்தை பிறப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதேனும் இருந்தால் அவர்களுக்கு வரும். பெரும்பாலும் நீங்கள் ஹோம் சிக்காகவே இருப்பீங்க. உங்களுடைய அந்த ராசிநாதன் 3இல் மறையும் பொழுது ரிஷபராசிக்காரங்களாம் எங்கேயாவது கூட்டு பாருங்களேன், வாங்க சார் வெளியே ஒரு டீ சாப்பிட்டு வரலாம், வாங்க சார். நான் வரமாட்டாங்க, அவங்க வீட்டிலே தான் இருப்பாங்க. அது எதுக்கு சார் டீ? வீட்டிலே தான் சாப்பிடுவோம், இப்போ எதுக்கு வெளியே போனோம் என்பார்கள். அவங்களுடைய குணமே பார்த்தீங்கன்னா அந்த ஹோம்லேயே தான், அந்த ஹோம் சிக்கு அதுக்குள்ளேயே தான் இருப்பாங்க. ஒரு கன்ஃபைன்டு ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே தான் அவங்க இருப்பாங்க. அது அவங்களோட குணமே அப்படி தான். ஸோ அப்போ அவர்களுக்கு இஎன்டி ப்ராப்ளம் வருவதற்கான வாய்ப்புகள். ஸோ தயவுசெய்து நீங்கள் வீட்டிலேயே தான் இந்த நாட்டு மருந்து பார்த்ததெல்லாம் போதும். கொஞ்சம் இஎன்டி ப்ராப்ளம் வந்தாலும் சரி, ஸ்கின் ப்ராப்ளம் வந்தாலும் சரி, தயவுசெய்து டாக்டரை பார்க்கவாது கொஞ்சம் வெளியே வாங்க. ஸோ இது மட்டும்தான் நடக்கும். ஹெல்த்தில் பெரிய ப்ராப்ளம் எதுவும் வராது. அடுத்ததாக படிப்பு. இந்த படிப்புங்கிற செக்டரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வெளிநாடு ப்ரமோஷனு, வெளிநாடு சென்று இப்போ படிப்புங்கிறதுல 2 எடுத்துக்கலாம். மாணவர்கள் படிக்கிறது ஒரு மாதிரி படிப்பு, நம்ம படிக்கிறது என்ன? நம்ம இன்டர்னல் எக்ஸாம் எழுதி சீனியர் இன்ஜினியர், சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆகிறது எப்படி, அந்த மாதிரியான இன்டர்னல் எக்ஸாம்ஸ் தான் நம்ம படிக்க போகிறோம். அவ்வகையில் தூரதேச பிரயாணத்தால் அனுகூலம் போன்றவையெல்லாம் பார்க்குறோம். ஏழுக்குடையவன், ஃபாரின் ஜாப். பெரும்பாலும் ரிஷபராசிக்காரர்கள் நீங்கள் ஃபாரின் போயிட்டு திரும்பி வந்தவங்களாக தான் இருப்பீங்க. நீங்கள் கமெண்டில் போடுங்க, கண்டிப்பாக வெளிநாட்டுக்கு போய்ட்டு திரும்பி வந்தவங்களாக தான் இருப்பீங்க. உங்களுக்கு இந்த வெளிநாடுங்கிறது ரொம்ப சாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். வெளிநாட்டில் சேர்ந்து படிக்கிறவங்க நிறைய பேர் அதிகம் ரிஷபராசிக்காரர்கள். காரணம் என்னென்னா, 7 குடையவன் செவ்வாய்.
செவ்வாய்னா உடனடியாக இன்ஸ்டண்ட்டாக கொடுத்துருவார். செவ்வாய்னா அதே செவ்வாய் தான் 12 குடையவனாகவும் இருக்கிறார். அந்த வெளிநாட்டு வேலை உங்களுக்கு நிரந்தரமாக இருக்காது. வெளிநாட்டு படிப்பு போயிட்டு திரும்பி வந்துடுவீங்க போன்றவை ஏற்படும். இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த செவ்வாய் 5ஆம் இடத்தில் இருக்கிறார். எங்க? கன்னியில் இருக்கார். கன்னி உங்களுக்கு 5ஆம் இடம் யோகஸ்தானம். 7 குடையவன் யோகஸ்தானத்தில் இருப்பதாலும் வக்கர சனியினுடைய பார்வைப்படுவதாலும் நிச்சயம் வெளிநாடு செல்வீர்கள். வெளிநாட்டுக்கு போய் படிப்பீங்க. வெளிநாட்டுக்கு போய் தான் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. இன்டர்னல் எக்ஸாமும் எழுதுவீங்க. உங்களுடைய படிப்பு 6 சிக்மா எழுதணும் சார், பிளாக் பெல்ட் எழுதணும் சார், டிபிஎம் எழுதணும் சார், டிக்யூஎம் எழுதணும். இது எழுதுனா தான் சார் ஆடிட்டர் ஆக முடியும், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆக முடியும். ஒரு மாதிரி உங்களுக்குள்ள பிரிவுகள் அது எல்லாத்தையும் சக்ஸஸ் பண்ணுவீங்க. இனிமேல் டீம் லீடர் நீங்கள் தான். அது போன்ற விஷயங்கள் எல்லாம் நடக்கும். அதே மாதிரி அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய செக்டர் எதுனா குடும்ப மகிழ்ச்சியை பார்க்குறோம். கணவன் மனைவி அந்யோன்யத்தை பார்க்குறோம். குடும்ப மகிழ்ச்சிங்கிற செக்டரில் கணவன் மனைவி அந்யோன்யம். அந்த அந்யோன்யத்துக்கு 1008 பொருள் இருக்குது. அந்யோன்யம் என்றால் இல்லற வாழ்க்கை என்று பொருள். அந்யோன்யம் என்றால் லவ்னு பொருள். பொதுவாக லவ் பண்ணவே நேரம் இல்லை சார். யாருக்கு லவ் பண்ண நேரம் இருக்குது சொல்லுங்கள்? லவ் பண்ணவே நேரம் இல்லாமல் தான் சுற்றிட்டு இருக்கோம். இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு 12 கூடிய செவ்வாய் 5ஆம் வீட்டில் மறைகிறார். 12 கூடிய செவ்வாய் 5ஆம் வீட்டில் இருக்கிறார். இதை மறைகிறார்னு சொல்றதை விட இருக்கிறார்னு சொல்லலாம். 12 கூடியவன் 5ஆம் வீட்டில் இருக்கிறார். வக்கர சனியினுடைய பார்வை பெறுகிறார். அப்போ இல்லற வாழ்க்கை என்பது இனிக்கும். சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு தாம்பத்தியம் என்பது இந்த மாதம் ஏற்படும். அதே மாதிரி உங்களுக்குள்ள ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குது, உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்குது தம்பதிகளுக்கு அப்படின்னா அந்த பிரச்சனைகள்லாம் சரியாகக்கூடிய விஷயங்கள் ஏற்படும். ஏனென்றால் அவரே தான் 7 கூடையவராகவும் இருக்கிறார். 7 கூடையவன் புதன்னா வைத்தியகாரகன்னு பேர். புதன் தாங்க வைத்தியர். அவர் தான் தன்வந்திரி. அவருடைய வீட்டில் 7 கூடையவன் போகும் பொழுது மனைவியுடைய உடல்நிலை பெரும்பாலும் ரிஷபராசிக்காரங்க பாருங்க, ஒய்ஃபுக்கு உடம்பு படுத்திக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு ஏதாவது ஒரு உடம்பு படுத்திக்கிட்டே இருக்கும். அந்த உடம்பு படுத்துறதெல்லாம் சரி பண்ணுறது எது? வைத்தியநாத சுவாமி. யார்? அப்போ பௌர்ணமி அப்போ நம்ம சத்யநாராயண பூஜை பண்ணலாமா? பண்ணுங்க. பௌர்ணமி அப்போ சத்யநாராயண பூஜை பண்ணுங்க. இல்லைனாலும் சத்யநாராயண வணங்கிட்டே இருங்க. ஆட்டோமேட்டிக்காக ஒய்ஃப் உடம்பு பிரச்சனைங்கிறது சரியாயிடும். 2 பேருக்கும் உள்ள அந்த இன்டிமேசி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சரியாகிவிடும். அடுத்ததாக இந்த குடும்ப மகிழ்ச்சியை நம்ம இன்னொன்று பார்க்குறோம். என்னென்னா திருமணம், மறுமணம் போன்றவற்றை பார்க்குறோம். அந்த திருமணம் என்பது 7 கூடையவன் யார்? செவ்வாய். அவன் 5ஆம் வீட்டில் இருக்கிறான்னு சொன்னேன். மறுமணத்தை ஏற்படுத்தக்கூடியவர் யார்? ராகு. அவர் 10லிருந்து வக்கரம் பெறுகிறார். ஆக 2 பேருமே திருமணம் பண்ணுறவங்களுக்கும் நடக்கும், மறுமணம் பண்ணுறவங்களுக்கும் நடக்கும். இந்த மாதம் அதில் எந்த குறையும் கிடையாது. காரணம் என்னவென்றால் சுக்கிரன் விபரீத ராஜயோகம் பெற்றுவிட்டார். 6 கூடையவன் 3ஆம் வீட்டில் கடகத்தில் விபரீத ராஜயோகம் பெற்றதால். சுக்கிரன் தாங்க கலத்திரக்காரகன். கலத்திரக்காரகனே விபரீத ராஜயோகம் பெற்றதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வேண்டும்படி நீங்கள் ஆசைப்பட்ட பெண்ணே உங்களுக்கு கிடைப்பாங்க. இதெல்லாம் நடக்கும். பெரும்பாலும் நிறைய பேருக்கு லவ் பண்ண இதுதான் லவ் தான் ஓகே ஆகும். அந்த மாதிரிலாம் நடக்கும். அதை பற்றி நம்ம நாளைக்கு பேசுவோம். இன்றைக்கி இல்லை, நாளைக்கு செஷன் அது. ஓகே. ஸோ ஒவ்வொரு நாள்லையுமே இவ்வளோ சொன்னால் அதுக்கு அடுத்த நாள் கண்டினியூட்டி இருக்கும். ஸோ தொடர்ந்து நீங்கள் பார்க்கும்போது தான் முழுமையான பலனை நீங்கள் பெறுவீங்க. ரைட்டா? அடுத்ததாக வேலை, பணி தேடுபவர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். இயக்குனர் கூட சொன்னார், என்ன இந்த இடத்துல தான் அழுத்தி சொல்லணும். பணி செய்தல் என்பது வேறு, தொழில் என்பது வேறு. இப்போ நான் பேசுகிறது வேலைக்கு போகிறவங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். சரியா? இப்போது 6 கூடிய சுக்கிரன் 3இல் மறைந்து விபரீத ராஜயோகம் பெற்றதால் ஐடி சம்பந்தப்பட்ட துறை, பெரும்பாலும் ரிஷபராசிக்காரங்களுக்கு ஐடியே செட் ஆகாது. நீங்கள் வேணால் பாருங்கள், ரிஷபராசிக்காரங்க ஐடியில் இருக்கிறவங்கலாம் கீழே கமெண்டில் போடுங்க. பெரிய ஃபியூச்சர் என்பதே கிடச்சிருக்காது. ஆனால் இந்த சுக்கிரன் தரும் பலன்கள் எல்லாம் ஐடி ரிலேட்டடான ஆன்சைட் ஜாப்ஸ் கொடுப்பாரு. ஐடியில் இருக்கிறீங்கன்னா ஆன்சைட்டை பிடிச்சிட்டு வெளிநாட்டுக்கு போயிருங்க. அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். பெரும்பாலும் உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு பொன்னான காலம். சார் நான் ஒரு சேட்டலைட் ஒர்க் பண்ணுறேன் சார், இன்னொரு சேட்டலைட்டில் ஆஃபர் வந்திருக்கு, தயவுசெய்து போயிருங்க, அற்புதமான காலம். இல்லை சார் நான் ஒரு பெரிய பிராண்டட் சேனலில் இருக்கேன், இன்னொரு பிராண்ட், தயவுசெய்து போயிடுங்க, அற்புதமான காலம். ஏன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்பொழுது உங்களுக்கு மீடியாவில் இருக்கிறவங்க, சினிமா நடிகர்களாக இருக்கீங்க, சீரியலில் சான்ஸ் கிடைக்கு, டி பிராண்ட் ஆகிடுமா, பண்ணலாமா, அதெல்லாம் கவலைப்படாமல் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். அந்த மார்க்கெட் வேறு, இந்த மார்க்கெட் வேறு, எல்லாத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. வேலை என்பது சுக்கிரன் தரும் வேலைகள். கேமரா, சினிமா, அது மாதிரியான பலன்கள். அதே மாதிரி உங்களுக்கு இந்த மேக்கப் சம்மந்தப்பட்ட, கார் சம்மந்தப்பட்ட தொழில்கள், ட்ராவல்ஸ் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம், ட்ராவல்ஸ் கம்பெனியில், கார் கம்பெனியில் பணிபுரியுறீங்க. நான் ஒரு பெரிய கார் கம்பெனியில் பணிபுரிகிறேன் சார், இந்த கார் கம்பெனிலேருந்து நான் இன்னொரு கார் கம்பெனிக்கு போகிறேன், கண்டிப்பாக கிடைக்கும். போட்டு குழப்பிக்காதீங்க. கார் பிஸ்னஸ் பற்றி நான் பேசலை, வேலை பற்றி பேசுகிறேன். ஸோ இந்த கார் கம்பெனிலேருந்து இன்னொரு கார் கம்பெனிக்கு வேலைக்கு போகலாமா? போகலாம். அப்போ காரு, ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் அனாலிசிஸு, ஐடி, சினிமா சம்மந்தப்பட்ட வேலை இந்த வேலை செய்பவர்கள் இன்னொரு வேலைக்கு போகலாம். ரைட். அடுத்து இல்லத்தரசிகளுக்கெல்லாம் தெய்வ அனுகிரகம் எப்படி கிடைக்கும்? 5 கூடையவன் புதன். அந்த புதன் 4ஆம் வீட்டிலே
சூரியனோடு அமர்ந்திருக்கிறார், ஆட்சி பெற்ற சூரியனோடு. ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு வரி வருகிறது, 4ஆம் இடம் என்பது குலதெய்வம் என்று அழைக்கப்படுகிறது. சில பேர் 5 சொல்லுவாங்க, சில பேர் 4 சொல்லுவாங்க. இந்த 4ஆம் வீட்டிலே சூரியனோடு சேர்ந்த புதன் என்பதால், புதாதித்ய யோகம் பெறுவதால் குலதெய்வத்தினுடைய அருள் என்பது நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ உங்களுக்கு இந்த இல்லத்தரசிகள் குலதெய்வ அருள் கிடைப்பதை போலவே வேற என்ன தெய்வ அனுகிரகத்துக்கான விஷயங்கள் வேற என்னெல்லாம் நடக்கும்னா, 5ஆம் வீட்டிலே செவ்வாய் இருக்கிறார். இதுதான் மிகப்பெரிய விஷயம். 5ஆம் வீட்டிலே செவ்வாய் இருக்கும் பொழுது முருகப்பெருமானுடைய அருள் என்பது நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். முருகப்பெருமானுடைய அருள் இதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா செவ்வாய் இந்த வருஷம் இந்த எல்லா ராசிக்கும் தான் சொல்ல போகிறேன். ஏன்னா செவ்வாய் புதனுடைய வீட்டில் அமர்ந்து கொண்டு வாரி வழங்குகிறார். அதனால் எல்லாருக்கும் இந்த பலன்களை தான் சொல்ல போகிறேன். அடுத்ததாக சிவ பஞ்சாட்சரம், அடுத்ததாக இவர்களும் ருத்ரம் சமகம் போன்றவை படிக்க சிறப்பு. மாணவர்களுக்கு 2 கூடிய புதன் 4இல் சூரியனோடு சேர்ந்து புதாதித்ய யோகம் பெற்றதால், வித்யாகாரகன் புதன், அரசு சம்பந்தப்பட்ட எக்ஸாம்ஸ் எழுதுகிறேன், டிஎன்பிஎஸ்சி எழுதுனேன் சார், பிஎஸ்ஆர்பி எழுதுனேன் சார், ஆர்ஆர்பி எழுதுனேன் சார், அது போன்ற அரசு பணி எழுதுகிறவங்களுக்கெல்லாம் மிகச் சிறப்பான ஒரு மாதமாக இருக்கும். பெரும்பாலும் இவர்கள் வீட்டு பக்கத்திலே ரிஷபராசிக்காரர்கள் இவர்கள் வீட்டு பக்கத்திலே கோசாலை இருக்கும். கண்டிப்பாக இதை நான் ஏற்கனவே பழைய பதிவுலாம் சொல்லியிருக்கேன். கோசாலை இருக்கும். அந்த கோசாலையில் அல்லது உங்களுக்கு ஒரு பால் கறக்கிற அந்த இடம்லாம் தீவனம் எல்லாம் போடுற அந்த பால் கறக்கிற இடம்லாம் இருக்கும். அவர்கள்ட்ட பால் வாங்கி மாட்டுக்கு கொடுக்குறதோ, அல்லது பசுமாட்டுக்கு நீங்கள் பழங்கள் வாழைப்பழங்கள் போன்றவை கொடுக்குறதோ, வெல்லம் கலந்து கொடுக்குறதோ, அது ஒரு உணவு தயாரித்து பசுமாட்டுடைய அனுகிரகம், அந்த கோபூஜைன்னு பேர். இந்த கோபூஜை செய்ய செய்ய குருவினுடைய அருள் என்பது கிடைக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல உங்களுக்கு குரு தான் இருக்கார். ரிஷபராசிக்காரங்களுக்கு 2ஆம் இடத்துல குரு தான் இருக்கார். 2 கூடைய புதன் தான் உங்களுக்கு எங்கே இருக்காருன்னா 4ஆம் வீட்டிலே உயர்கல்வி உயர் பதவியில் இருக்கார். அப்போ கோபூஜை செய்து வர உங்களுக்கு சிறப்பு. பொதுவாகவே பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் என்ன செய்யணும்? 9, 10 கூடையவர் 9, 10 கூடையவர் வக்கரம் பெறுகிறார். அப்போ 10 கூடையர் வக்கரம் பெறும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். வார்த்தைகளில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். 10 கூடையர் வக்கரம் பெறக்கூடாது. 10 கூடையனா 10னா மக்கள் சந்திப்பு, 10னா சனி 10ஆம் இடத்தோடு தொடர்பு பெறும்பொழுது உலக புகழ் பெறுவீங்க. இதை நான் நிறைய இடத்துல சொன்னேன். ஸோ அந்த 10 கூடையவனாக சனி 10ஆம் இடத்திலே இருந்து அவர் வக்கரம் பெறும் பொழுது அப்போ அதில் பிரச்சனை வரும். கமிட்மெண்ட்ஸ் கொடுக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக கொடுக்கணும். 5இல் செவ்வாய் இருக்கிறார். அவரை சனி பார்ப்பதால் அரசியலில் அதிரடி முடிவுகள் நீங்கள் எடுப்பீங்க. அரசியல்வாதிகளாக இருந்தால் அதிரடி முடிவுகள்லாம் நீங்கள் எடுப்பதற்கான நேரம். கலைஞர்களுக்கான ஒரு நாள் எப்படின்னா, சுக்கிரன் 3இல் மறைவு, புதனுக்கு 12ஆம் வீட்டிலே, புதன் தனக்கு 12ஆம் வீட்டிலே சூரியனோடு இருப்பதால் 5னா ப்ரொடியூசர்னு பேர். சினிமா படம் எடுக்கிறவங்களுக்கெல்லாம் கலைஞர்களுக்கெல்லாம் உங்களுக்கு ப்ரொடியூசர்ஸ் கிடைக்கிறதுக்கான அற்புதமான காலம். பெரும்பாலும் இந்த மாதிரி நேரத்தில் ஆர்ட் கேலரி, ஓவியர்கள்லாம் ஆர்ட் கேலரி அல்லது மியூசிஷியன்ஸ் யாராவதுனா லைவ் கன்சர்ட் மாதிரிலாம் நீங்கள் நின்று பாட்டு பாடுற அந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் பண்ணுறதுக்கு அற்புதமான காலமாக இருக்கும். ஸோ இந்த பதிவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, குடும்பம், குடும்ப வாழ்க்கை, மகிழ்ச்சி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், தேக ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வெளிநாட்டு பயணம், வேலை எப்படி இருக்குங்கிறத பார்த்தோம். அடுத்த பதிவு, அதாவது நாளைக்கு காலையில் நம்ம தொழில், கடன், எப்படி நம்ம செல்வ நிலை, நம்மளுடைய வழக்கு, வம்பு போன்ற பிரச்சனைக்கு நிறைய பெருசாக இருக்குங்க. எல்லாத்தையும் சொன்னால் எக்ஸைட்மெண்ட் கம்மியாகிடும். நிறையா விஷயங்கள் இருக்குது. அதையும் முடித்தாதான் இந்த மாத பலன் என்பது நிறைவடையும். அதனால் பார்ட் 2 நாளைக்கு கண்டிப்பாக பாருங்கள். கீழே போயிட்டுருக்கு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலகம் ஃபுல்லாக நிறைய பேர் உலக நாடுகள்லேருந்து ஃபோன் பண்ணி புக் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்கள் அழைப்பிற்காக ஒவ்வொரு நிமிடமும் காத்து கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் நாளை காலை பார்ட் 2ல் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன். எங்கேயும் எப்போதும் Supreme Furniture. Meenakshi Institute of Engineering and Technology, Tandalam, Chennai, BTech, CSE, AI&ML, AI&DS, Cyber Security, IT and ECE.